சிட்டுக்குருவி பாக்குறதே நம்ம காலத்துல பார்த்து நம்ம குழந்தைங்களும் பார்க்க முடியாம ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட சவுண்ட். இப்ப சிட்டுக்குருவி வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதுக்கு எல்லாம் பெரும்பாலும் சொல்லப்பட காரணம் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் டவர்ஸ்ங்க. when you list out the criteria, least and last will be the வந்து செல்போன் டவர் when it comes to 5G. whereas வந்து வாழ்விட அழிதல் ஹாபிடேட் லாஸ் அந்த குருவி காரணம். ஏன்னா ஓட்டு வீடுகளில் வந்து மனிதர்களா வாழ்ந்த குருவி மற்ற பறவைகள் செடி மரங்கள்ல கூடி கட்டி இருக்கும்போது மனிதர்களா ஓட்டு வீடுகளில் வாழ்ந்த குருவி ஓட்டு வீடுகள் அழிஞ்சுது. மக்களோட வாழ்வியல் முறை மாறிச்சு, லைஃப் ஸ்டைல். ஸோ ஓட்டு வீடுகள் வந்து நம்ம காங்கிரீட் கட்டடமான வந்து ஃபிளாட் சிஸ்டம்க்கு வந்தோம். ஃபிளாட் சிஸ்டம்ல இருக்கவங்க எல்லாருமே ஏசி போட்டு ஏர் வென்டிலேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏர் வென்டிலேஷன் ஹோல்ஸ்ல தான் வந்து கூடு கட்டிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேயும் கிடையாது. கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முற்றம்னு ஒரு பிளேஸ் இருந்தது. வேவே யூஸ் டு ட்ரை அர்லெட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். இன்னைக்கு அது கிடையாது. நம்ம வாங்குறதே கல்குருணை நீக்கப்பட்ட ரவா ஆட்டா. அந்த ஃபுட் ப்ராசஸிங் வந்து புடைத்தல் குருணை நீக்குதல் இந்த ப்ராசஸ் சுத்தமா போயிருச்சு. உணவு அதே மாதிரி அன்னைக்கு வந்து கொல்லப்புறம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தது. வே யூ ஹேவ் யுவர் ட்ரம் ஸ்டிக், ஒரு செம்பருத்தி. நீங்க பாத்திரம் கழுவக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்துக்கடியிலயோ அந்த செம்பருத்தி செடியிலேயே போகும். ஸோ உங்க எச்சில் தட்டுல இருக்க சோற்றுப்பருக்கைகள் இந்த சிறிய குருவிகள் கிடைச்சது. இன்னைக்கு அதுவும் கிடையாது. ஏன்னா மாடுலர் கிச்சன், எவ்ரி திங் கோஸ் டு யூஜிடி அண்டர் கிரவுண்ட். ஸோ ஃபுட்டும் இல்லை, அது ப்ரீடிங் பண்ற வந்து இருப்பிடமும் இல்லைங்கும் போது ஹேபிடேட் லாஸ். இதுதான் இந்த பறவையோட உண்மையான வந்து அழிதல் காலம். இது முழுக்க நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறினது வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவை அழிஞ்சுது. என்னைக்கு நம்ம திணை சாப்பிட்டோமோ அன்னைக்கு திணைப்புணங்கள் இருந்தது, அந்த குருவிகள் அங்க போய் சாப்பிட்டுச்சு. வீட்டுல உணவு கிடைக்கலன்னா கூட நம்ம பீஸா பர்கர் எல்லாமே வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு மாறணும், முடிஞ்சுது. இப்ப அப்படிதான் வந்து இந்த குருவி அழிஞ்ச காரணம். இது எல்லாமே மேன்மேட் மிஸ்டேக்ஸ். ஸோ மனிதனால் அழிக்கப்பட்ட குருவியை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து முட்டை வச்சு இனப்பெருக்கம் பண்றதுக்காக இந்த பெட்டிகுலர் நெஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட நம்பர் வந்து 9043349558 944250154. இதுல நம்பர்ஸ் இருக்கு. நீங்க உள்ளூரா இருந்தா வந்து உங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவியை வர வைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு காம்பவுண்ட் வால் மேல 2 பவுல் வைங்க. பவுல் ஆழமா இருக்கக்கூடாது, அகலமா இருக்கணும். ஃபாக்ஸ் மில்லட்னு சொல்லக்கூடிய வந்து திணை வைக்கலாம். அண்ட் யூ கேன் ப்ரொவைட் வாட்டர் ஆல்சோ. தண்ணி வைக்கும் போது மேக் ஷுர் பிளேஸ் போத் த பவுல்ஸ் இன் டைரக்ட் சன்லைட்டுங்க. ஸோ சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வாட்டர்ல வரும். ஸோ பேர்டு வந்து தானா கீழே இருக்கும். ஒரு இண்டிகேஷன். ஃபர்ஸ்ட் வாட்டரும் அந்த ஃபீட் எடுக்க தான் வரும். ஒரு 2 நாள் வந்துட்டு அப்புறம் என்னன்னா கிராஜுவலா இட் ஸ்டார்ட் கம்மிங் ரெகுலர்லி. உங்க வீடு வந்து ஃப்ரெண்ட்லி டெரைனா மாறும். when there is surplus வந்து ஃபுட் அண்ட் வாட்டர், இட் வில் பிளான் ஃபார் நெஸ்டிங். அதோட இண்டிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க பைக்கோட கண்ணாடியில் ஏறி உட்காந்து கொத்தும், உங்க ஜன்னல் ஏறி உட்காந்து கொத்தும். ஏன் கண்ணாடியில கொத்துதுன்னா இது என்னோட இடம், நீ போ, இன்னொரு குருவி வந்துருச்சு அப்படின்னு டெரிட்டோரியல் உரிமைக்கு வரும் அந்த இடத்துக்கு. அப்படிங்கும் போது நம்ம இந்த பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்னா இம்மீடியட்டா உள்ள போயிடும்.